ஜெபம் பண்ண கடவோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவீர். கர்த்தரை எந்தெந்தைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். எங்கள் சமாதானத்துக்கு காரணம் இருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நித்திய கண்மலையாய் இருக்கிறவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலும் உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் நிறைத்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் நிறைத்து இந்த ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 91 பாமாலை 57 பாடுவோம். இப்போ நாம் பெத்லெhem சென்று ஆச்சரிய காட்சியாம். கீதம் 91 பாமாலை 57 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமில்ல தேவனுடைய அளவில்லா தயவினாலும் இரக்கத்தினாலும்
பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உலகளாக இருந்தது வர இயேசு கிறிஸ்துவினை தன் கிருபை செய்துள்ளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மகிழ்ச்சி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளிச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 52ஆம் சங்கீதம். 52ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகத்தை போல இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ நம்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்களை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். நீரே துதித்து நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக நலமாயிருக்கிறேன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோப ஆக்கினியை அனுப்பினீர். அது அவர்களை தாளடியைப் போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தி ஆகும். என் பட்டயத்தை உருவுவேன். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்கள் ஈயம்போல் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர். பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். யோதமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாவின் பராக்கிரமசாலிகள் நடுக்கம் பிடிக்கும். கானானின் கொடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. La
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்பர விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார் என்பது குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவே
பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். பராபரனே, பலவித கொடிய மோசங்களால் சூழப்பட்டிருக்கிற நாங்கள் எங்கள் சுவாப பலவீனத்தினாலே நிலை நிற்க திராணியற்றவர்கள் என்று அறிந்திருக்கிறீரே. எங்களை எல்லா மோசங்களிலும் தாங்கவும் எல்லா சோதனைகளிலும் கடந்தேறவும் தக்க பலத்தையும் ஆதரவையும் கட்டளையிட்டருளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்ய என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, முதடியராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையில் நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக
இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த ஆண்டின் கடைசி இந்த ஓய்வு நாளிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை வேளையில் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஏற்படுத்தி கொடுத்து தருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே சாதையா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வர ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை இதே காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்ஐ டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதையும் நீங்கள் தவறாமல் பாருங்கள். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் விசேஷமாக ஜெபியுங்கள். எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் செய்கிற இந்த ஜெபங்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள் இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு முன்பாக இது உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் பயன்படுத்துவார் என்பது சந்தேகம் கிடையாது. ஜெபங்கள் தேவை. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு அநேக தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் மனம் வந்து நீங்கள் தாங்க முன்வாருங்கள். இந்த ஆராதனை வேளை இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். சில இடங்களில் ஆலயங்கள் கிடையாது. ஆராதனை ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆராதனை செய்ய வேண்டும் விரும்பியும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்கள் அவங்க ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. தன்னுடைய பலவீனங்கள், வயது மூப்பு, பல காரியங்கள் அவர்களுக்கு இந்த ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக அமைகிறது என்பதை அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆகவே நீங்கள் செய்கிற இந்த ஜெபங்கள், உதவிகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அது சந்தேகம் கிடையாது. நிச்சயமாகவே இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னை சார்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியருடைய குடும்பத்திற்காக கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர், அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான பேராசிரியருடைய குடும்பத்தையும் தேவனுக்கு கொடுத்த அருமையான மகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அவருடைய மூத்த சகோதரி திருமதி கிளாடிஸ் சந்தனபாய் அம்மா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த வருஷம் நன்மையினால் முடிசூட்டப்பட்ட ஆண்டாக காணப்பட தேவ அனுகிரகம் செய்வாராக. உபாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறபடி, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற வாக்கின்படி ஆண்டவர் வரப்போகிற இந்த புதிய வருஷம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட தேவன் தாமே அவர்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய செய்தியை நமக்கு கொடுக்கும்படியாக திண்டுக்கல்லிருந்து அருமையான சகோதரர் டேனியல் தனசிங் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் வல்லமையாக உபயோகப்படுத்தி வருகின்ற ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன். அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய செய்தி கொடுப்பார்கள். நம் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும்
இன்பமிழந்து நின்றெண்ணி சோர்ந்தாலும் எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்று என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கவலை சுமை நீ சுமக்கும் போதும் சிலுவை உனக்கு பலுவாகும் போதும் எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்று என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். நீலம் பொன்னுள்ளோரை நீ பார்க்கும் போது நீனை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் உனக்குண்டு வணங்குள்ள பேராசீர்வாதத்தை பார் பரலோக பொக்கிஷமும் வீடும் பார். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்று என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஆண்டவரும் அருமரிச்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். அப்படி நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய வசனத்தை கொண்டு நீர் பேசுவீராக. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைவிடட்டும். உடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனும் ஆவியுமாக இருக்கிறது, அது செயல்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படும், ஒவ்வொருவரோடு கூட இடைவிடும், அடியினை மறைத்து வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி. அங்கே அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது, நன்றி எறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி. நன்றி எறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நாம் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்துக்கும் இன்றைய காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம், ஒரு இடத்துல ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம், திடீரென்று எழுத வேண்டி இருக்கிறது, பேனா தேவைப்படுகிறது. ஒரு பேங்க்குக்கு போகிறோம், பேனா தேவைப்படுகிறது. யாரிடத்திலாவது நம்ம அந்த தேவைப்படும் பொழுது அந்த பேனாவை வாங்கி எழுதிவிட்டு நாம் திரும்பி கொடுக்கும் பொழுது தேங்க்ஸ் என்று சொல்லி நாம் சொல்லி கொடுக்குறோம். ஒரு சின்ன காரியத்திற்கும் கூட நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த நாளிலும் கூட நமக்கும் கூட ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ கிருபைகளை நமக்கு பாராட்டி இருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகள் அது எண்ணி பார்த்தால் எண்ணக்கூடாதவையாக இருக்கிறது. நாம் சங்கீதக்காரனாகிய தாவீதை நாம் வைத்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏற்றங்கள், இரக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், உயர்வுகள் எல்லாம் மாற்றி மாற்றி வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம் இருக்குன்னு சொன்னால் ஆண்டவரை நாம் துதிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோம். நமக்காக நம்முடைய ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார். நம் மீது அவர் அன்பு கூர்ந்த தேவன் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நன்றி சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே நாமும் நன்றியை
அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் கொள்ளுகிறார். இப்படி வேதாகமத்தில் ஒரு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பலன்களை குறித்து நாம் ஒரு பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு நபர் தான் சாலமோன். சாலமோன் ராஜாவை குறித்து எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். யார் இந்த சாலமோன் என்று சொன்னால் தாவீதின் குமாரன். தாவீதினுடைய அந்த சிங்காசனத்திலே அடுத்து ஆண்டவர் அவனை ராஜாவாக இளம் வயதிலே உட்கார வைத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவத்தை குறித்து நாம் வேதாகமத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் இவைகளை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். அதில் அதாவது 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தான் அதில் அது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்றாரு, ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையில் ஸ்திரப்பட்டது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னால் சாலமோன் ராஜாவாக சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார வைக்கிறார். உட்கார வைத்த பின்னாடியும் பல சூழ்நிலைகள், பல அந்த சிங்காசனத்திற்கான போட்டிகள் எல்லாம் இருக்கிறது. இந்த போட்டிகளாய் இருந்த போட்டி போட்டவர்கள் எல்லாரும் முடிந்த உடனே சாலமோனுடைய கையில் அந்த ராஜ்யம் ஸ்திரப்பட்டது என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஸ்திரப்பட்ட பின்னாடி முதல்ல இந்த சாலமோன் என்ன செய்தான், ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த மேன்மையை நினைத்து ஆண்டவர் அந்த ராஜ்யத்தில் ராஜாவாக அந்த சிங்காசனத்தில் உறுதியாக உட்கார வச்சதை நினச்சி அவன் ஒன்று செய்கிறான். அந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது. அதில் நீங்கள் 1வது வசனத்திலேருந்தே அதில் பார்த்தோன்னு சொன்னால் அதில் போட்டிருக்கோம், சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சம்மந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றி மதிலையும் கட்டி தீர் மட்டும் அவன் அவளை தாவீது நகரத்திலே கொண்டு வந்து வைத்தான் சொல்லிட்டு கண்டினியூ பண்றார். அந்நாள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். ஆண்டவர் சாலமோனுடைய கையில் அந்த ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தின உடனே அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. அவன் அப்போ ஆலயம் இல்லாததுனால அவன் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள் ஜனங்கள். இவனும் அங்கே சென்று கிபியோனுக்கு சென்று 1000 சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இவன் ஆண்டவருக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம் இவனுக்குள் இருந்ததினால்தான் இவன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த மேன்மையை நினைத்து பார்க்கிறான். அவன் ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவனுக்கு ராஜ்ய மேன்மை கிடைக்கிறது. தேவன் வாக்குத்தத்தத்தின்படி தாவீதின் சிங்காசனத்தில் இந்த சாலமோன் ஆண்டவர் உட்கார வைத்திருக்கிறார். உட்கார்ந்து ஸ்திரப்பட்ட பின்பு அதை நினைவு கூர்ந்தவனாக, எவ்வளவேனும் தகுதியில்லாத எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்னை உட்கார வச்சிருக்கிறாரே, என்னை ஒரு ராஜாவாக என் தகப்பனுடைய சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவருக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்துகிறான். அது நன்றி பலிகளாக அது அங்கே செலுத்தப்படுகிறது. சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்துகிறான். அப்போ ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். நாம் அவைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறோமா? நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற பெரிய காரியங்களை நாம் இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கலாம். அப்படி அவன் நன்றி அதை செலுத்தின உடனே என்னென்ன சம்பவிக்கிறது? 5வது வசனத்திலே பார்க்கிறோம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, இவன் போனவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி விட்டு அவன் கிபியோனிலே அவன் இரவு தங்கி விடுகிறான். தங்கின போது ஆண்டவர் இரவுல சாலமோனை தேடி வருகிறார். சாலமோனை தேடி வர்றார். சாலமோன் நன்றி சொல்ல ஆண்டவரை தேடி போய் அந்த மேடையில் 1000 பலிகளை செலுத்துகிறான், சர்வாங்க தகன பலிகளை. ஆனால் அதை செலுத்தி விட்டு அவன் அங்கே தங்கி இருக்கும்போது இரவிலே ஆண்டவரே அவனை தேடி வந்து விடுகிறார்.
எப்போ நம்ம ஒருத்தவங்க ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோமோ அப்போது ஆண்டவரே அவங்கள தேடி வருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம நன்றி உள்ளவங்களாக இருந்துட்டா போதும். அண்ட சராசரத்தை படைத்த தேவன் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். சாலமோனை தேடி வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவன் செய்த அவன் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு செலுத்தின அந்த பலிகைகளை அங்கீகரித்தவராக ஆண்டவர் அந்த இரவில் சாலமோனிடத்தில் வருகிறார். நீங்களும் கூட ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா இந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார், உங்களை தேடி வருகிறவராக இருப்பார். ரெண்டாவது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் வந்தது மாத்திரமல்ல, அவர் ஒரு காரியத்தை கேட்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ துவங்கிட்டோன்னா ஆண்டவர் தேடி வர்றது மாத்திரமல்ல, ஆண்டவர் கேட்பார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். உன்னுடைய விருப்பம் என்ன? நீ பாருங்க, இந்த வேதாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது ராஜாக்கள் எல்லாம் கேட்பாங்க, நீ எதை கேட்டாலும் அதில் நான் உனக்கு பாதியை தருகிறேன், நான் அதை உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றது போல இங்கு அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் கேட்கிறார் சாலமோன் இடத்துல, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். உன் மன விருப்பம் என்ன? ஏன்னா ஆண்டவர் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை கொடுக்க வல்லவர். வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் கேட்கிறதை கொடுக்க வல்லமை உள்ளவர் அவர். ஆகவே இங்கே சாலமோன்கிட்ட கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்கிட்ட கேள் அப்படின்னு சொல்லி இரண்டாவது அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். அங்கே அப்படி கேட்கும் பொழுது இந்த சாலமோன் பாருங்க, அதற்கு சாலமோனின் தகப்பனாகிய தாவீதும் என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நெருமையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அப்படியே பேசிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததுமான இலக்கத்துக்கு உட்பட்டதுமான திரளான ஜனங்களாகி உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் தான் மன விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல உட்கார வச்ச உடனே அந்த இடத்துல அவன் எப்படி இருக்க வேண்டும், அந்த இடத்திற்கு வேண்டியதை அவன் கேட்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் உடனே அவன்கிட்ட கேட்குறாரு. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவரினுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஏன்னா ஆண்டவர் தான் அந்த இடத்துல உட்கார வைக்கிறார், ஆண்டவர் தான் அந்த சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறார். அப்போ அந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக வேண்டும். அந்த சிங்காசனம் அவர் அதுக்கான தகுதி இவனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தவனாக தான் அவன் கேட்கிறான். ஆண்டவரே, அவங்களெல்லாம் நியாயம் விசாரிக்கிறதுக்கு அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை கூட சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அவன் விருப்பம் பாருங்க, தன் சுய விருப்பமாக இராமல் பிதாவின் சித்தத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு ஆண்டவர் அவனை அங்கே உட்கார வைக்க சித்தம் கொண்டார். முன்னாடியே வாக்கு பண்ணார். வாக்கு பண்ணி உட்கார வச்ச இடத்துல அந்த இடத்திற்கு தகுதியாக இருக்க வேண்டும், அந்த இடத்துல சரியான பொறுப்பில் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஞானத்தை அவன் ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லார், ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கேற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்போது இவன் தன்னுடைய சுயத்திற்கு அங்கே கேட்கல, அங்கே தேவ சமூகத்தில் நன்றி உள்ளவனா முதல்ல ஆண்டவருக்கு பலியிட்டவன். அவன் பலியிட்ட உடனே ஆண்டவரே தேடி வர்றார்.
அவன் இன்னும் அதிக நன்றி உள்ளவனா ஆண்டவர் தன்னை அந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சாரு. அந்த சிங்காசனத்துக்கு இழுக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு வேண்டிய ஞானம் உள்ள இருதயம் வேணும். ஆண்டவரே, நீர் என்னை அங்கே உட்கார வச்சிருக்கிறீர், அந்த இடத்துல நீர் என்னை உட்கார வைத்ததினுடைய நோக்கம் சரியாக செயல்படணும். நான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனுடைய சித்தம் திட்டம் சரியாக செயல்படணும்னா அந்த ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு வேண்டிய ஞானம் உள்ள இருதயம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட ஒரு உயர்வுகள் வரும்பொழுது அதை சார்ந்ததாக நம்ம நிறைய கேட்போம். ஆனால் அவனுக்கு பாருங்க, இந்த சாலமோனுடைய ஜெபம், சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, நீர் தான் அந்த இடத்துல நான் உட்கார வச்சிருக்கிறீங்க, அப்போது அந்த இடத்துக்கு எந்த ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது. ஆகவே ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். யாருக்கும் நான் தவறாக நீதி செய்திடக்கூடாது, யாருக்கும் நான் தவறாக தீர்ப்பு செய்து விடக்கூடாது. ஆகவே ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்பொழுது மூன்றாவது நீங்கள் அதில் தொடர்ந்து வாசிங்கன்னு சொன்னால் அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் 12ஆம் வசனத்தில், உன் வார்த்தைகளின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அப்போது ரெண்டாவது, ஆண்டவர் விருப்பத்தை கேட்டவர் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். விரும்புகிறதை கொடுக்கிற ஒரு தேவனாக ஆண்டவர் வெளிப்படுகிறார். ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம ஆண்டவருக்கு இருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை தேடி வருவார், நம்முடைய விருப்பத்தை கேட்பார். நம்முடைய விருப்பத்தை கேட்பது மாத்திரமல்ல, அந்த விருப்பத்தை கொடுக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். ஆண்டவர் அந்த நன்றியுள்ள இருதயத்தை பார்த்துட்டு ஆண்டவர் பாருங்க, அந்த விருப்பத்தை மட்டும் கொடுத்ததோடையும் நிறுத்தல. அதற்கு அடுத்து 13ஆவது வசனத்துக்கு போகும்போது பார்க்குறோம், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு நன்றியா இருந்துட்டா நம்ம விரும்புறதையும் கொடுக்குறாரு. நமக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும். ஒரு ராஜாவா இருக்கணும்னு சொன்னா அவனுக்கு வேண்டிய ஐஸ்வர்யம் தேவை, அவனுக்கு வேண்டிய மகிமை தேவை. ஆகவே நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். இந்த சாலமோன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, இந்த சாலமோன் மகிமையை கேட்கல. ஆனால் ஆண்டவர் சொல்லார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அதையும் அவனுக்கு கொடுக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் விரும்புகிறதையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு தேவை என்னவென்பதை அவரே கொடுக்கிறவராகவும் அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் கொஞ்சத்தை கொடுத்துட்டா கூட அதுக்கே நன்றி இல்லாமல் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் அநேகத்தின் மேலே அதிகாரியை வைப்பார் என்று சொல்லி. நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்போம்னு சொன்னால், ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நம்ம நன்றி சொல்லுவோம்னு சொன்னால், அவருக்கு நன்றி அறிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தேடி வருவார். நம்மை தேடி வருகிற தேவன். அன்றைக்கு ஆண்டவர் சாலமோன் அந்த நன்றி உணர்வோடு போய் அவன் பலி செலுத்தினதை ஆண்டவர் பார்த்து அவனை நைட்டு தேடி போயிட்டார். சாலமோனே, நீ என்கிட்ட எதையுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி போய் பார்த்து உன் விருப்பம் என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். கேட்டதோடு மாத்திரமல்ல, அந்த விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். அவன் விரும்பினபடி ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தார், வேண்டிய உணர்வுகளை ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு பின்பாக ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மெச்சுக்கொள்ளுகிற அளவுக்கு சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஞானம். அதுவும் அந்த ஞானத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது, உனக்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கு பின்னாடியும் எழும்புவது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருந்துட்டோம்னா, ஒன்று நமக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எப்படி தேவை, இது எல்லாம் கர்த்தருக்கு சரியாக தெரியும். ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்கள் பரமபிதா உங்களுக்கு வேண்டியது என்னது என்று சொல்லி அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ நமக்கு வேண்டியது எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம கூட கேட்குறதுக்கு நம்ம யோசித்தாலும் கூட, இல்லைப்பா இது உனக்கு கண்டிப்பாக தேவை,
நான் கேட்காமலே அவர் கொடுக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அதற்கு நமக்கு நன்றி உள்ள இருதயம் வேணும். நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு இருந்துட்டோன்னா உங்களுக்கு வேண்டியது நீங்கள் கேட்காம கூட கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சாலமோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்க விரும்பினார், நன்றியாக இருந்தார். நன்றியாக இருக்கும்போது ஆண்டவர் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஆண்டவர் அவன் கேட்காத மகிமையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் கூட ஒருவேளை ஆண்டவர் எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இந்த நன்மைகளை எல்லாம் அப்படியே நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளும் இத்தனை நாட்களாக நம்ம பிறந்ததுலேருந்து இதுவரை பாருங்கள் எத்தனை நன்மை நம்ம வாழ்க்கையில். ஒவ்வொரு வினாடியும் நாம் விடுகிற மூச்சை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு உறுப்புகளையும் கர்த்தர் பாதுகாக்கிறத பார்க்குறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் வெளியே போகிறோம், வர்றோம், போகும்போது வரும்போதெல்லாம் விசேஷத்த பாதுகாப்பு நமக்கு தருகிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் அப்பத்தையும் தண்ணீரையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நமக்காக தன் சொந்த குமாரனாய் இயேசுவையும் கொடுத்து விலையேறப்பட்ட இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஒருவரும் கொடுக்க முடியாத பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு அவர் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, சிலுவையின் மரணம் மூலமாக நமக்கு அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது நாம் தனியாக இருக்க முடியாது என்பதற்காக அவர் தம்முடைய ஆவியை நமக்குள் கட்டளையிட்டிருக்கிறாரு. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் ஒளிந்து போக போகிறது, ஒரு நாள் அழிந்து போக போகிறது. அழிந்த பின்பும் நீங்களும் நானும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவருடைய வாசஸ்தலத்திலே இயேசு சொல்லி போனார், என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று சொல்லி போனார். அங்கே நமக்காக ஒரு வாசஸ்தலம் ஆயத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதே, நமக்காக அங்கே அற்புதமான அந்த வாசஸ்தலம் இருக்கிறது. தன்னோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று விரும்பினாரே. அப்படிப்பட்ட மேன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இதிலும் பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இப்பொழுது நாம் பெற்று அனுபவித்தது காட்டிலும் அதிகமான நன்மைகளையும் மேன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மேன்மையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். எப்படி சாலமோனுடைய வாழ்க்கையில அவன் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தபோது அவனை தேடி வந்தாரோ, அவனுக்கு உடைய விருப்பத்தை கேட்டு அதை கொடுத்தாரோ, அவனுடைய தேவைகளையும் அறிந்து அதையும் சாலமோனுக்கு கொடுத்தாரோ, அதே போல நீங்கள் அவருக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி அறிதல் உள்ளவராக இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை தேடி வருவார், உங்களுக்கும் தரிசனமாவார், உங்களுடைய விருப்பத்தையும் கேட்பார், விருப்பத்தையும் கொடுப்பார். நீங்கள் கேளாததையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அப்படியே ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி எங்களோடு நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் உமக்கு எப்பொழுதும் நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் எப்பொழுதும் நினைத்து உம்மை துதிக்கிறவர்களாக, உமக்கு நன்றி செலுத்துவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் மேன்மைகளையும் குறித்து நாங்கள் சற்றுமுடைய வார்த்தைகளினாலே ஆண்டவரை அறிந்து கொள்ள உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. சாலமோனுடைய வாழ்க்கையில நீர் சாலமோனுக்கு கொடுத்த மேன்மை, ஆண்டவரே சாலமோனுக்கு கொடுத்த உறுதியான சிங்காசனம். ஆகவே ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட 1000 சர்வாங்க தகன பலிகளை உமக்கு செலுத்தின பொழுது நீர் சாலமோனை ஆண்டவரே சொப்பனத்திலே சென்று தரிசித்தீரே. சொப்பனத்திலே ஆண்டவர் தரிசனமானீரே. அந்த சொப்பனத்திலே சாலமோடு கூட பேசினீரே. அவனுடைய விருப்பத்தை கேட்டீரே, அவனுடைய விருப்பத்தை கொடுத்தீரே. அவனுடைய தேவைகளை அறிந்து அவைகளையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கூட நீர் கொடுத்து ஆசீர்வதித்தீரே. அதே போல ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க, நன்றியுள்ள இருதயத்தை அனைவருக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லாங்க. ஜெபிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. சாலமோனுக்கு இருந்த அந்த நன்றியுள்ள இருதயம் ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு தகன பலிகளை செலுத்த அது ஏதுவாக இருந்தது போல நாங்களும் ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை எப்பொழுதும் செலுத்த பாத்திரவான்களாய் இருக்க கிருபைத்தார். நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்த்து உம்மை துதிக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யும். அப்படி செய்கிறதுக்காக நன்றி. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் செயல்படும் பொழுது ஆண்டவரே எங்களை தேடி எங்களுக்கு தரிசனமாகிற தேவனாக இருக்கிறீரே. ஆமாண்டவரே,
ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு இப்பொழுதும் கூட தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தரிசனமாகி ஆசீர்வதிப்பீராக. அவருடைய விருப்பங்களை விசாரித்து நீர் அதை கொடுத்து ஆசீர்வதித்தவர். ஆண்டவரே, சாலமோனுடைய விருப்பத்தை விசாரித்து அதை கொடுத்து ஆசீர்வதித்தவர். உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அதே போல சாலமோனுடைய தேவை என்னவென்று நீரே அறிந்து அவைகளையும் கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையை கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகள் உமக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன தேவை என்பதை நீரே அறிந்து கேளாதவைகளையும் கொடுத்து கனப்படுத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்கள் ஒருவேளை கேளாமல் இருந்தாலும் கூட அந்த கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதித்து கனப்படுத்தும். நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக நன்றி ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை எவ்விதமான எதிர்பார்ப்புகள், சரீர சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, நெருக்கத்தோடு, பலவிதமான இன்னல்களோடு இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும், அவர்களுக்கான உயர்வுகளை மேன்மைகளை கொடுத்து கனப்படுத்தும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 394, கிறிஸ்தவ கீர்த்தனை 360 பாடுவோம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். கீதம் 394, கிறிஸ்தவ கீர்த்தனை 360 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டின் இந்த கடைசி இந்த வாரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வரவும், ஆண்டவரை மனதார துதிக்கவும், ஸ்தோத்திரிக்கவும், ஆராதிக்கவும் தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா.
இந்த ஆண்டின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் என்னுடைய கரங்களை பிடித்து நடத்தினீரே. ஆண்டவரே, இன்னும் சில நாட்களுக்குள்ள ஒரு புதிய வருஷத்துக்கு பிரவேசிக்கும்படியாக ஒரு பாக்கியத்தை தருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, வரப்போகிற புதிய வருஷமும் எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாய் காணப்பட உதவி செய்வீராக. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் என் மீது வைக்கப்பட்டு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடிக்கு நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டிலே நாங்கள் கடந்து வந்த எல்லா விதமான கடினமான சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியாய் சந்தித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீ தந்த கற்பத்தின் கனிகளுக்காய் ஸ்தோத்திரம். சின்னஞ்சிறு குழந்தைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. என்னுடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்து என்னுடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக தேர்ச்சி பெறும்படியாக அவர்கள் விரும்புகிற எதிர்காலத்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பல மாதங்களாக ஆண்டுகளாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கவில்லையே, இந்த வருகிற நாட்களிலாவது எனக்கு கிடைத்து விடாதன்னு சொல்லி ஆண்டவரை மிகுந்த பிரயாசத்தோடு ஆண்டவரை உடைய சமூகத்தில் ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கி சுவாமி ஏற்ற வேளையில ஏற்ற ஆண்டவரே காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்து இவளை குடும்பமாக்கி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களில் ஆண்டவரே, என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு திருமண வயது அதிகமாய் கொண்டே செல்லுகிறது, இன்னும் ஏற்ற காரியங்கள் ஒழுங்காகவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த ஆராதனை ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளையும் ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத ஆண்டவர் அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை அப்பா. எல்லாம் உம்மால் கூட நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை தயவாய் செய்திருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் குழந்தை செல்வங்களுக்காக பல வருடங்களாய் காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் ஐயா. நீர் தருகிற ஒரு பலன் அப்பா. நாங்கள் அந்த பலனை அனுபவிக்கும்படியாக அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக சுவாமி. நெடுங்காலமாய் காத்திருக்கிற இதயத்தை இழைக்கப்படும் விரும்புகிறது வரும்பொழுது அது ஜீவற்றம் போல இருக்குன்னு சொன்னீங்களே சுவாமி. ஆண்டவரே, உமது பிள்ளைகள் அந்த ஜீவ விருட்சத்தின் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை நினைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு வருகிற புதிய வருஷத்துல ஒரு நன்மையை நீர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு தம்பதிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதி. நிந்தனைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு அவர்களை ஆண்டு உற்சாகப்படுத்தும்படியாக சந்தோஷப்படுத்தும்படியாக நீர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேறுகால நிலைமையிருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அந்த கனியை பூரணப்படுத்தி ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீராக. டாக்டர்கள் ஒருவேளை அது ரொம்ப சிக்கலாக இருக்கிற சொன்னாலும் கூட சுவாமி, இன்றைக்கு உம்மை நோக்கி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எல்லாம் நார்மலாக இருக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு நார்மல் டெலிவரி நீங்கள் கொடுத்து உமது பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கணும். வயோதிப நிலைமையிருக்கிறமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு தாய் தகப்பன்மார் நம்முடைய கரத்தில் அர்ப்பணி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக குடும்பங்களில் அநேக பெற்றோர்கள் சுவாமி பிள்ளைகள் தூர இடத்துல இருக்கிற நிமித்தமாக ஆண்டவர் பிள்ளைகள் கூட இருக்க முடியாத சூழ்நிலை நிமித்தமாக தனிமையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய தனிமை உணர்வையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. சில குடும்பங்களில் பிள்ளைகள் இருந்தும் கூட உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் பார்த்து அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வாக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. முதிர் வயது வரைக்கும் எங்களை தாங்குகிற ஆண்டவர் நீங்கப்பா. ஆண்டவரே, அன்பு பெற்றோர்களை நீர் தாங்குவீராக. அவருடைய எல்லாம் பலவீனங்களை மாற்றுங்க சுவாமி. பல வகையான சோர்வுகள் பலவீனங்கள் உடைய பிள்ளையுடைய சரீரத்தில் ஆண்டு கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பலன் அவர் மீது ஆண்டு வல்லமையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய இரத்த ஓட்டங்களுக்குள்ள நரம்பு மண்டலங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வயோதிப காலத்தில் ஏற்படும் எல்லா பலவீனங்களிலும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குற ஆண்டவர் ஐயா. ஆண்டவர் புதிய வருஷத்தில் புதிய பலனோடு கூட கடந்து செல்லும்படியாக அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அங்கு ஜெபிக்கிற ஐயா. தகப்பனே, வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. மருத்துவமனையில் இருந்து இந்த ஆராதனை பங்கு பெற்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. வீடுகளிலே பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளும் கூட இந்த ஆராதனை பங்கு பெற்று கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்ட பகுதிகளெல்லாம் தேவ வல்லமை இறங்குவதாக. இருதய பலவீனங்கள் மாறட்டும். நுரையீரல் பிரச்சனைகள், ஆண்டவரே, மூச்சு திணறல் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இன்னுமாய் சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக. ஆண்டவர், நடக்க முடியாத பிரச்சனைகள், கால்களில் வலி, கைகளில் வலி, ஆண்டவரே உமக்கு வாத பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், தலையில் ஏற்படுகிற பிரச்சனை நிமித்தமாக ஆண்டு கஷ்டப்பட்டு கொண்டு அறிந்திருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக சுவாமி, இறங்குவதாக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உண்மையே சதா காலமும் நம்பிக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுவாமி ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவர், உம்மை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அப்படி தேவையெல்லாம் கற்று சந்தித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவருடைய அற்புதமான சாட்சிகளை எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 ஐயா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீ சந்திப்பீராக. அவருடைய கண்ணீரின் செபத்தை கேட்டு அவருடைய நெருக்கமான ஆண்டவரை இந்த பாதைகளிலிருந்து அவர்களை விடுவித்து விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார பிரச்சனையினால், கடன் பிரச்சனையினாலே கண்ணீரோடு கூட சமந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் அது என்னுடைய குடும்பத்தில் தங்கவில்லை, என் கையில் தங்கவில்லை சொல்லி கண்ணீரோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி வருமானங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். முது பிள்ளைகள் செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும், அது சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும், அது ஒரு கூலி வேலைகள் செய்கிற ஒரு வேலையாக இருந்தாலும், ஆண்டவர் உயர்ந்த பதவியில் இருக்கின்ற பிள்ளைகள் செய்கிற வேலையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் முது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அரசு பணிகளை செய்கிற பிள்ளைகளுக்காக, ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஊழியத்தில் பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரை இந்த ஊழியங்களை தாங்கின எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியங்களை இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற தாங்குகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னை சார்ந்த பேராசிரியர் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மை நேசிக்கிற இந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை தொடர்ந்து நீங்கள் பலப்படுத்தும். அவருடைய தேவையை சந்திங்க. பலவீனத்தில் பலன் தந்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறப்பா. ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. அவள் கொடுத்த அன்பு மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் அந்த அன்பு மகளுக்கும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுத்து அவருடைய பணிகளில் ஒரு உயர்வு, அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய மூத்த சகோதரிக்காக நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான சகோதரி கிளாடிஸ் சந்தனபாய் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான மகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாளை காணும்படியாக நீ கிருபை செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தாயின் கருவில் உருவானது முதற்கொண்டு இம்மட்டுமுடைய மகளை தாங்கி ஆதரித்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து வந்த தயவுக்காக மக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷம் அவளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக நல்ல சுகத்தை பலத்தின் தீர்க்காயுசினை கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீராக சுவாமி. அவருடைய குடும்ப வாழ்வில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய தெய்வீக பிரசன்னம் அவளோடு கூட இருந்து எப்பொழுது ஆண்டு வழி நடத்துவதாக. தொடர்ந்து வருகிற புதிய வருஷத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்ளுகிறதற்கு அதிகமாய் கிரியைச்சல் வல்லமையின்படியே கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டிடுவீராக. கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 396 பாமாலை 82 பாடுவோம். இம்மட்டும் தெய்வ கிருபை அடியேனை இரட்சித்தது. கீதம் 396 பாமாலை 82 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றையும் தந்து ஆண்டவரே இந்த ஆண்டையும் கடப்பதற்கு வேண்டிய எல்லா பலனையும் தந்து வழிநடத்தி வர தயவுக்காய் ஸ்தோத்திர ஐயா. தொடர்ந்து வருகிற புதிய வருஷம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உமது பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்ட ஒரு ஆண்டாக, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் பெருகின ஒரு ஆண்டாக வருகிற நாட்களை ஆண்டுகளை காண எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து மாறாத பிரசனம் உமது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நீரே எங்கள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.